ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாங்கள் வந்து பெங்களூரில் கசின் வீட்டுக்கு வந்தோன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அவங்களோட ஹோம் டூர் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ரெண்டட் ஹவுஸ் தான். ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்காங்க. ஒரு ஃப்ளோருக்கு வந்து 7 வீடு இருக்குது. ஃபஸ்ட்டு ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு டைப்பில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பெரிய வராண்டா இருக்குது, பேசேஜ் மாதிரி. இங்கே ஷூ ராக்கு அப்புறம் துணிலாம் கொஞ்சம் காய போட்டிருக்காங்க. எழுத்தாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளி கூண்டு இருக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த பேசேஜ், இந்த வராண்டாவோட இது. நல்ல வெளிச்சமாக இருக்குது. இங்கே பெங்களூரில் செம்ம கிளைமேட்டு, எப்போ பாரு மழை பெஞ்சிட்டு இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே நல்லா வெளிச்சத்துக்காக ஒரு ஜன்னல் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வீட்டினுள்ளே போகலாம். வீட்டினுள்ளே வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஹால் இருக்குது. அங்கே வந்துட்டு ஒரு சைடு வந்துட்டு காட் போட்டிருக்காங்க, ஒரு சைடு வந்து சோஃபா போட்டிருக்காங்க. சீலிங்லாம் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து டிவி யூனிட்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க. உட்டன் கலரில், ஒயிட்டுக்கு உட்டன் கலர் ரொம்ப சூப்பராக இருந்தது. நாங்கள் இன்றைக்கி ஊருக்கு போகிறனால பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் ரெடியாக. இப்போ கிளம்ப போகிறோம். ஸோ வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து கிச்சன் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஒரு சின்ன டைனிங் ஹால் இருக்குது. பார்த்திங்கன்னா கிச்சனும் ஓரளவுக்கு ஸ்பேஷியஸாக சூப்பராக இருக்குது. இந்த வீட்டோட ரெண்ட் பார்த்திங்கன்னா வந்து மெயின் சிட்டிக்குள்ளே தான் இருக்குது. அதனால் 25,000 அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே கிச்சனை ஒட்டி பூஜா செல்ஃபும், இங்கே கொஞ்சம் ஸ்டோரேஜ் ஏரியாவும் இருக்குது. அதில் வந்து வாஷிங் மிஷின், கிரைண்டர், அவன் எல்லாம் வச்சுருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கிச்சனுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் வந்துட்டு ஒரு சின்ன டைனிங் ஏரியா இருக்குது. அதை அவங்க வந்து ஒர்க்கிங் ஸ்பேஸ் மாதிரி போட்டிருக்காங்க. ஏன்னா பெங்களூரில் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அதனால் இதை வந்து ஒர்க் ஸ்பேஸ் மாதிரி போட்டிருக்காங்க. இங்கே வந்து ஒரு சின்ன வெராண்டா இருக்குது, அதாவது பால்கனி இருக்குது. இதுவும் நல்ல சூப்பராக இருந்தது, நல்ல வெளிச்சத்துக்காக போட்டிருக்காங்க. அடுத்தது லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு ஒவ்வொரு ரூம் இருக்குது. ரெண்டுமே ஈக்குவல் சைஸ் தான், ரெண்டுமே அட்டாச்சு பாத்ரூமோடு இருக்குது. இங்கே வந்து பெரிய கபோர்டும் கொடுத்துருக்காங்க, நம்ம துணியெலாம் வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடும் ஒரு பெட்ரூம் இருக்குது. ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடு இருந்தது. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து வந்தே பாரத்தில் 1:15க்கு வந்து எங்களுக்கு ட்ரெயின். ஸோ நாங்கள் வந்து திருச்சி கிளம்புறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.